Class 6 Chapter 5 Chapter 5ல நம்ம இந்த வீடியோல co-prime numbers and அந்த co-prime numbers related ஆன problems தான் பார்க்க போறோம். So என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. First, which pairs are safe? So let us go back to the treasure game. அந்த treasure gameல என்ன பண்ணுவாங்க, ஜம்பி அண்ட் கிரம்பி ரெண்டு பேரும் விளையாடுவாங்க. ஒருத்தர் ட்ரெஷர் பிளேஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் ஜம்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ புது ரூலை இங்க ஃபாலோ பண்ண போறாங்க. என்ன அப்படின்னா, a jump size of 1 is not allowed. So 1 வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது என்ன ரூல் கொண்டு வராங்க அப்படின்னா, grumpy plays a treasure so that jumpy cannot reach both the treasures. ஸோ ஒரே ஜம்ப் சைஸ் எடுத்து ரெண்டு ட்ரெஷரும் ரீச் பண்ற மாதிரி இல்லாம grumpy ஒரு ட்ரெஷரை பிளேஸ் பண்ண போறாங்க. ஓகே, வில் பிளேசிங் த ட்ரெஷர் ஆன் 12 and 26 ஒர்க் ஆகுமா அப்படின்னு பாருங்க. ஸோ வந்து அவங்க என்ன சூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஜம்ப் சைஸ் வந்து 2 அப்படின்னு சூஸ் பண்ண போறாங்க. ஸோ ஜம்ப் சைஸ் 2ன்னு சூஸ் பண்ணி 12ம் 26ம். ஸோ 12லேருந்து 26 வரைக்கும் போவோம். 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 and 26. இங்கே 11 and 10. இப்போ ஜம்ப் சைஸ் 2ன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ ஜம்ப் சைஸ் 2 பிளேஸ் பண்ணணும். அப்போ 12 and 26 ரெண்டுமே வந்து அவங்க மீட் பண்ணிடுவாங்களான்றது கொஸ்டின். ஆனா அவங்க கிரம்பி எப்படி பிளேஸ் பண்ணணும், அவர் ஒரு யூஸ் பண்ற அதே அந்த காமன் ஜம்ப் வச்சு ரெண்டையும் ரீச் பண்ண கூடாது, அதான் ரூல். பட் இங்க ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போமா? 10ல இருந்து ஆரம்பிக்கிறேன். 2 2 2 2 2 2 ஜம்ப் சைஸ் 2ன்னு சொல்லிட்டாங்க. 24 26. ஸோ இங்க ஒரு ட்ரெஷர், இங்க ஒரு ட்ரெஷர். ஸோ 2 சைஸ் சூஸ் பண்ணா ரெண்டு ட்ரெஷரையுமே அதால ரீச் பண்ண முடியுது. ஸோ அப்ப இது ஒர்க் ஆகுதான்னா நோ, இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். இதே மாதிரி 4 and 9க்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம். ஜம்ப் சைஸ் வந்து 1 எடுக்க கூடாது. ஸோ 4 and 9 எடுப்போமா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஜம்ப் சைஸ் 1 எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் 2 சைஸ் எடுத்தேன் அப்படின்னா 3 5 7 9 11 அப்படி போயிட்டே இருக்கும். 9ல ஒரு ட்ரெஷர் இருக்கு, 4ல ஒரு ட்ரெஷர் இருக்கு. ஸோ ஜம்ப் சைஸ் வந்து 2 எடுத்தா இங்க நமக்கு ஒர்க் ஆகல. ஒருவேளை ஜம்ப் சைஸ் 3 எடுத்து பாருங்க. 3 எடுத்தா என்ன வரும்? இங்க வந்துடும் 4. அடுத்தது வரும்போது 7. 7க்கு அப்புறமா அது அப்படியே 10க்கு போயிடுச்சு. ஸோ சைஸ் 3யும் நமக்கு என்ன ஆகல, செட் ஆகல. ஒருவேளை சைஸ் 4 எடுத்தா என்னவாகும்? 4 4ஆ ஜம்ப் பண்ணணும். ஸோ 5 5லேருந்து அப்படியே அது 10க்கு போயிடும். சாரி, 5 5லேருந்து 9க்கு போயிடும். ஸோ 5லேருந்து 9 1 சாட்டிஸ்ஃபை ஆகுது, பட் 4 சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்ப ஜம்ப் 4ம் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ இந்த மாதிரி எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா அதோட பேரு தான் கோப்ரைம். ஸோ இப்போ நான் எது எடுத்தாலும் என்னால வந்து ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு காமன் ஜம்ப் சைஸ் எடுக்க முடியாது. ஸோ 4 and 9 இஸ் சேஃப் அப்படின்னு சொல்றாங்க. நம்மள செக் பண்ண சொல்றாங்க. செக் இஃப் தீஸ் பேர்ஸ் ஆர் சேஃப். இந்த பேர் சேஃபான்றது நான் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி லைன் வரைஞ்சி லைன்ல நம்ம வந்து மார்க் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், காமன் ஃபேக்டர்ஸ் செக் பண்ணலாம். காமன் ஃபேக்டர் இருக்குன்னா கரெக்டா ஜம்ப் பண்ணி ரீச் ஆயிடலாம், இல்லைன்னா ரீச் ஆக முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 15 and 39. ஸோ 15ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன? 1 3 5. 39ஓட ஃபேக்டர்ஸ் 1. அடுத்தது 3 டேபிள்ஸ்லயும் 3லயும் அதை யூஸ் பண்ண முடியும். அடுத்தது 13ல யூஸ் பண்ண முடியும், 39ல யூஸ் பண்ண முடியும். இங்க காமன் ஃபேக்டர் என்னவா இருக்கு நமக்கு? 3. காமன் ஃபேக்டர் இருந்ததுன்னா இட் இஸ் நாட் சேஃப். காமன் ஃபேக்டர் இருந்தா என்ன அர்த்தம்? அது ஜம்ப் பண்ணும்போது கரெக்டா போய் ரெண்டையுமே ரீச் பண்ணிரும். ஸோ இட் இஸ் நாட் சேஃப். அதே மாதிரி செகண்ட் செக் பண்ணுவோமா? 4 and 15. ஸோ 4 and 15. 4க்கான ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கும்? 1
2. ஓகே 1 and 2 மட்டும்தான். அண்ட் 15க்கான ஃபேக்டர்ஸ் என்ன? 1 3 5. ஓகே இது 4மே அதோட ஃபேக்டர் தான். இதுல காமன் ஃபேக்டர் நம்ம 1 எடுக்க கூடாது. ஜம்ப் சைஸ் 1 நாட் அலோடு. காமன் ஃபேக்டர் ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்ல. நோ காமன் ஃபேக்டர். ஸோ நோ காமன் ஃபேக்டர்ன்றதுனால இட் இஸ் சேஃப். ஸோ எந்த நம்பர் எடுத்து ஜம்ப் பண்ணாலும் ரெண்டையும் ரீச் பண்ண முடியாது. சி சி என்னது? 18 29. 18 and 29. ஸோ 18க்கு 1 2 3 6 9 18. ஆனா 29க்கு 1 and 29 மட்டும்தான். ஸோ இங்கே என்ன இல்லை? காமன் ஃபேக்டர் இல்லை. ஸோ நோ காமன் ஃபேக்டர், இட் இஸ் சேஃப். அடுத்தது கொஸ்டின் நம்பர் டி. கொஸ்டின் நம்பர் டில 20 and 55. 20 and 55. 20யோட ஃபேக்டர் 1 2 4 5 10 and 20. 55யோட ஃபேக்டர் 1 5 10ல வராது. அடுத்தது 11 டேபிள்ஸ்ல வரும். அது 11ல வரும், 55ல வரும். இப்போ காமன் ஃபேக்டர் என்ன இருக்கீங்க? 5 இருக்கா? காமன் ஃபேக்டர் ஈக்குவல் டு 5. ஸோ இட் இஸ் நாட் சேஃப். கிளியர்? ஓகே நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் சேஃப் பேர்? சேஃப் பேரை நம்ம 2 அந்த நம்பர்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோ பிரைம் அப்படின்னு சொல்லுவோம். 2 numbers are said to be co-prime to each other if they have no common factor other than 1. ஸோ 1 தவிர எதுவுமே காமன் ஃபேக்டரா இல்லை அப்படின்னா அந்த 2 நம்பர் என்னன்னு சொல்லணும்? கோ பிரைம் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 15 and 39க்கு 3ன்றது ஒரு காமன் ஃபேக்டர். ஸோ அதனால தே ஆர் நாட் கோ பிரைம். பட் 4 and 9ன்றதுக்கு காமன் ஃபேக்டர் கிடையாது. ஸோ இட் இஸ் கோ பிரைம். ஸோ கீழே ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் கோ பிரைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 18 and 35. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து 18 35 காமன் ஃபேக்டர் இருக்கான்னு பார்க்கணும். 1 2 3 6 9 and 18. whereas 35யோட ஃபேக்டர்ஸ் 1 5 7 35. 1 தவிர ஏதாவது காமனா இருக்கா அப்படின்னா நோ. ஸோ நோ காமன் ஃபேக்டர். therefore it is not a co-prime. இது co-prime கிடையாது. செகண்ட் கொஸ்டின், அதுலயே செகண்ட் கொஸ்டின் 15 and 37. ஸோ 15 37. 15ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்கும் நமக்கு? 15 வந்து 1 3 5 15. 37 அப்படின்ற நம்பருக்கு எதாலையுமே கொண்டு போற முடியாது. ஸோ 1 and 37 மட்டும்தான். ஸோ இட் இஸ் அ கோ பிரைம். இது ரெண்டுத்துக்கும் 1 தவிர எந்த காமன் ஃபேக்டரும் கிடையாது. ஸோ இது கோ பிரைம். நெக்ஸ்ட் 30 and 415. ஸோ 30 415. இதை நம்ம ஃபுல்லா ஸ்பிளிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. 30யும் மல்டிபிள் ஆஃப் 5, 415யும் மல்டிபிள் ஆஃப் 5. ஸோ போத் த numbers are multiple of 5. ஏன்னா 415க்கு எல்லா ஃபேக்டரையும் எழுதிட்டு இருக்க முடியாது, அதனால இப்படி எழுதுறோம். both the numbers are multiple of 5. so therefore 5 is a common factor. இது ஒரு காமனா ஒரு ஃபேக்டர் இருந்ததுனால it is not a co-prime. not a co-prime. next D. so 17 and 69. 17 69. 17 அப்படின்றது எந்த ஒரு ஃபேக்டர்லயும் வராது. ஸோ 17க்கு 1 and 17 மட்டும்தான். whereas 69 எதுல கொண்டு வரலாம்? 1 times 3 times 6 times வராது.
13 டேபிள்ஸ்ல வருமா அப்படின்னா வராது. அடுத்தது அது 69 தான். 3 டேபிள்ஸ்க்கு அப்புறமா 6 டேபிள்ஸ்ல வராது. 9 டேபிள்ஸ்லயும் கொண்டு வர முடியாது. 13 டேபிள்ல வருமா அப்படின்னா 13 3 டைம்ஸ் 13 9 42 65 தான் வரும், வராது. ஸோ அப்ப இதுக்கு நோ காமன் ஃபேக்டர். No common factor, so it is not a coprime. Okay, next 81 and 18. இந்த நம்பர் நமக்கு பார்க்கும்போதே தெரியும். 81 and 18 ரெண்டுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 9. ஸோ 81 18. 81 எப்படி எழுதலாம்? 9 into 9 எழுதலாம். ஸோ 1 எல்லா ஃபேக்டர்ஸும் எழுதுறேன். 3 டேபிள்ஸ்ல வரும், 6 வராது. அடுத்தது 9 டேபிள்ஸ்ல வரும். அதே மாதிரி 18 எதுல வரும்? 1 2 3 9ல வரும். ஸோ இங்க 3யும் இருக்கு 9ம் இருக்கு. இட் ஹாஸ் காமன் ஃபேக்டர் இருக்கு, அதனால இட் இஸ் நாட் கோப்ரைம். therefore it is not a coprime. Okay, சரி next என்ன கேக்குறாங்கன்னு பாப்போம். While playing the Idli Ada game with a different number pairs, Anshu observed something interesting. அது என்ன அப்படின்னா, sometimes the first common multiple was the same as product of two numbers அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்ப அப்படின்னா LCM equal to ரெண்டு நம்பர் அது கோப்ரைமா இருந்ததுன்னா, இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 1 கோப்ரைம் எடுக்கிறேன். ஸோ 4 and 9 ஆர் கோப்ரைம். இந்த கோப்ரைம் எடுக்கும்போது என்னோட எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்னு வரும். அதான் அங்க சொல்றாங்க. இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர்ன்றது எல்சிஎம். ஸோ ஃபர்ஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்றது எல்சிஎம். எல்சிஎம் வந்து எதுக்கு சேம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்க்கு சேம். ஸோ அந்த டூ நம்பர்ஸ் 4 and 9ன்னு எடுத்துக்கிறேன். எல்சிஎம் என்ன வரும்னு பாருங்க. 4,9க்கு எல்சிஎம் எடுத்தா 4 டைம்ஸ் 9, அடுத்தது இது 9 டைம்ஸ், ஸோ 1. 4 into 9 36, which is equal to product of those two numbers 4 into 9. ஸோ கோப்ரைம் எடுத்தோம்னா எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்னு வரும். இதுவே நாட் கோப்ரைம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கோப்ரைம் இல்லாத ஒரு நம்பர் எடுக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 6 and 8. இப்போ 6 and 8க்கான எல்சிஎம் பாருங்க. 2 டேபிள்ஸ்ல 3 4, 3 டேபிள்ஸ்ல 1 4, அடுத்து 4 டேபிள்ஸ்ல 1 1. ஸோ 2 into 3 into 4 which is 24. அப்போ LCM அப்படின்றது 24. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்ன்றது டூ நம்பர்ஸ் அப்படின்றது 6 into 8 which is 48. ஸோ இங்க என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா கோப்ரைம் எடுத்தா LCM ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர். அதுவே நாட் அ கோப்ரைம் எடுத்தா LCM இஸ் லெஸ் தென், நீங்க வேற வேற நம்பர் கூட செக் பண்ணலாம். LCM is always less than product of two numbers. Okay, சரி next என்ன கேட்டிருக்காங்கன்னா கோப்ரைம் ஆர்ட். ஸோ இந்த ஆர்ட் மூலியமா நம்ம கோப்ரைமை இப்ப கண்டுபிடிக்க போறோம். அப்சர்வ் த ஃபாலோயிங் த்ரெட். ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல 12 பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 பெக்ஸை ஒரு த்ரெட் வச்சு கட்டுறாங்க. எப்படி கட்டணும் அப்படின்னா எவ்ரி 4th பெக்கை கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ நான் எங்க ஸ்டார்ட் பண்ணுவேன்னா 4th பெக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். 4ல இருந்து அடுத்த 4ன்றது 8, 8ல இருந்து அடுத்த 4ன்றது 12, 12ல இருந்து நெக்ஸ்ட் 4ன்றது 4. நான் ஸ்டார்ட் பண்ண இடத்துலயே வந்து முடிஞ்சிடும். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. செகண்ட் ஒன்ல வந்து 13 பெக்ஸ் இருக்கு. அந்த த்ரெட் கேப் 3ன்னு சொல்றாங்க. 3னா 3ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ 3ல இருந்து 6, 6ல இருந்து 9, 9ல இருந்து 12, 12ல இருந்து 2, 2ல இருந்து 5, 5ல இருந்து 8, 8ல இருந்து 11, 11ல இருந்து 1,
3 கேப்பா அப்படியே நம்ம சுத்திட்டே வந்தோம்னா கடைசியில வந்து ஃபினிஷ் ஆகி நிற்கும். நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே வந்து நிற்கும். இப்ப நெக்ஸ்ட் ஒன் எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, 2ல இருந்தா 4ல இருந்தா அப்படின்னா கண்டிப்பா 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. 2 டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ ஒரு 4 டிஃபரன்ஸ் அப்படின்னு வச்சா 4ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்தது 4 கேப்ல போயிருக்கணும். ஆனா அது 4 கேப்ல போல. அப்ப 6 டிஃபரன்ஸ்ல வச்சிருக்காங்கன்னு எடுத்துக்கணும். ஸோ 2 கிடையாது 4 கிடையாது செக் பண்ணி பார்க்கும்போது. ஸோ 2 ஏன் இல்லைன்னு தெரியுதுன்னா 2ஆ இருந்தா அடுத்து எனக்கு 4ல தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது கிடையாது. ஒருவேளை 4 போறதா இருந்தா 4க்கு அப்புறம் 4ல இருந்து அது 8க்கு தான் போயிருக்கும். அதுவும் கிடையாது. ஸோ 6ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 6ல இருந்து 12. அடுத்து 6 கேப்ல 2. 2ல இருந்து 8. 8ல இருந்து நடுவில் எத்தனை நம்பர் இருக்கு பாருங்க, அது சேமா இருக்கும். 5 நம்பர் 6th நம்பர்ல கனெக்ட் ஆயிருக்கு. 14ல இருந்து 4. 4ல இருந்து 10. 10ல இருந்து 16. 16ல இருந்து திருப்பி வந்த இடத்துக்கே வந்துருச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி thread is tied to every peg. It is not related to true numbers. இது வந்து இந்த பெக்கும் அதுக்கான கேப்பையும் ரிலேட் பண்ணி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், make such pictures for the following. 15 pegs thread gap of 10. ஸோ ஒரு 15 pegs வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் வரைய போறோம். ஸோ இது ஒரு சர்க்கிள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. நமக்கு வந்து 15 வேணும்ல. ஸோ 13 14 எங்க அதிகமா கேப் இருக்கோ அங்க எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. என்ன சொல்லியிருக்காங்க, 15 பெக்ஸ் த்ரெட் கேப் 10. த்ரெட் கேப் 10னா இங்க நான் ஆரம்பிக்கிறதே 10ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ 10. 10ல இருந்து அடுத்து 10 கேப். ஸோ இப்போ 1ல தான் ஆரம்பிச்சிருக்கேன். 1ல ஆரம்பிச்சு 10 கேப்ஸ் வச்சிருக்கேன். ஸோ 10க்கு வந்துட்டேன்னா இப்போ 10ல இருந்து அடுத்து 10 கேப் வைக்கணும்னா 11 12 13 14 15 5 கேப். 1 2 3 4 5 5ல வந்து முடியும். ஸோ இங்க இருந்து இங்க வந்திருக்கும் அது. ஸோ இங்க வந்துருச்சா. இப்போ 5ல இருந்து அடுத்த 10 கேப்ன்றது எங்க வந்திருக்கோம், 15ல போயிருக்கோம். ஓகே. ஸோ 15ல இருந்து அடுத்த 10 கேப். ஸோ சுத்திக்கிட்டு வரும்போது இங்க வந்துச்சு 5ல இருந்து 15. 15ல இருந்து 10 கேப்ஸ்ன்னு வரும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 இங்கேயே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படிதான் நம்மளோட பிக்சர் இருக்கும். ஸோ 10லயே வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2ல 10 பெக்ஸ் த்ரெட் கேப் ஆஃப் 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 பெக்ஸ் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். த்ரெட் கேப் ஆஃப் 7 அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கேப் 7 இருக்கணும். ஸோ கேப் 1, கேப் 2, கேப் 3, கேப் 4, கேப் 5, கேப் 6, கேப் 7. ஸோ 7 கேப்ஸ் இருக்குன்னா 8ல வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நம்பர்ஸ் நடுவில் இருக்கு அப்படி பார்த்துக்கலாம். அப்போ 1ல இருந்து எங்க வந்து கனெக்ட் ஆயிருக்கும், 8ல வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ நடுவில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு பாருங்க, நடுவில் 6 நம்பர்ஸ் இருக்கு. இப்போ இதையே நம்ம ஃபாலோ பண்ண போறோம். 8ல இருந்து 6 நம்பர்ஸ்க்கு அடுத்து வரதுல நான் மார்க் பண்ணோம். இட் மீன்ஸ் 7th நம்பர்ல மார்க் பண்ணோம். 7th நம்பர்னா எங்க வரும், 9 10 1 2 3 4. அப்போ 5ல இருக்கு. 8ல இருந்து 5. இப்போ 5ல இருந்து கனெக்ட் பண்ணோம். 6 7 8 9 10 1. 7th நம்பர் 2. ஸோ 5ல இருந்து 2. அடுத்து 2ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது 3 4 5 6 7 8 9ல வருது. ஸோ 2ல இருந்து 9. 9ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது 10 1 2 3 4 5 6 தான் 7th நம்பர். ஸோ 6ல வந்து கனெக்ட் ஆகுது. 6ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது நம்மளோட வேல்யூ வந்து 3ல வந்து கனெக்ட் ஆகுது. 7 8 9 10 1 2க்கு அப்புறம் 7th நம்பர் 3. ஸோ 6ல இருந்து 3. 3ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது 4 5 6 7 8 9 10 தான் 7th நம்பர்.
ஸோ 3 வந்து 10ல போய் கனெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் 10ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7. ஸோ 10ல இருந்து 7. 7ல இருந்து திருப்பி கவுண்ட் பண்ணும்போது 8 9 10 1 2 3 4ல வந்து கனெக்ட் ஆகும். ஸோ 4. அடுத்து 4ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது 5 6 7 8 9 10 1ல வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணது எங்க 1ல தான் ஸ்டார்ட் பண்ணோம், திருப்பி 1லயே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பேட்டர்ன் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு ஒரு பெக்லயும் ரெண்டு இடத்துல போய் கனெக்ட் ஆகுது. எல்லா பெக்குமே இங்க கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து 14 பெக்ஸ் த்ரெட் கேப் ஆஃப் 6. ஸோ நம்ம 14 பெக்ஸ் வரைய போறோம். இது 10 வரைஞ்சோம்ல, அது மாதிரி இப்போ 14. ஸோ 14க்கு என்ன பண்ணலாம் நம்ம 1 2. ஸோ இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6 வர மாதிரி வரையணும். 6 வரைகிற மாதிரி வரையணும்னா 1 2 3 4 5 6. ஸோ இங்கேருந்து நம்பர் பண்ணுறேன் 1 2 3 4 5 6 7. 14 வரணும். ஸோ 8 9 10 11 12 13 and 14. ஸோ 14 வரைஞ்சாச்சு. இந்த 14க்கு கேப் என்ன அப்படின்னா 6. த்ரெட் கேப் வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1ல ஆரம்பிச்சா கேப் 6னா 1 2 3 4 5 6 7ல வந்து மார்க் ஆகுது. ஸோ மார்க் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம், இதை எடுத்துட்டு எவ்வளோ நம்பர் நடுவில் இருக்கு அப்படின்னு செக் பண்ண போறோம் நம்ம. ஸோ 1ல ஸ்டார்ட் பண்ணி அது 7ல வந்து முடிஞ்சிருக்கு. இன் பிட்வீன் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா 5 நம்பர்ஸ் இருக்கு. இப்போ இதே மாதிரி 7ல ஸ்டார்ட் பண்ணி 5 நம்பர்ஸ் விட்டா 13ல போய் முடியும். ஸோ 13ல போய் கனெக்ட் ஆகுது. 13ல ஸ்டார்ட் பண்ணி 5 நம்பர்ஸ் விடும்போது நமக்கு எங்க வருதுன்னா 5ல வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அங்கேருந்து அப்படியே 5. 5ல ஸ்டார்ட் பண்ணி அடுத்து 5 நம்பர்ஸ் விடும்போது 6 7 8 9 10. ஸோ 11ல வந்து கனெக்ட் ஆகும். 5ல இருந்து 11. 11ல இருந்து 5 நம்பர்ஸ் விடும்போது இப்போ நம்பர் நம்ம கேப் பார்க்கல, நம்பர் பார்த்துட்டு இருக்கோம். 11 12 13 14 1 2 5 நம்பர்ஸ் விட்டுட்டு 3. 6th நம்பர்ல மார்க் பண்ணணும். 3ல இருந்து 6th நம்பர் 4 5 6 7 8 9. 9ன்றது தான் 6th நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் 9ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 11 12 13 14 1. ஸோ நான் 1ல ஸ்டார்ட் பண்ணி 1லயே வந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இங்க பெக்ஸ் வந்து நமக்கு ரிமைனிங் இருக்கு. ஸோ இதுக்கு மேல இதை நான் கண்டினியூ பண்ண முடியாது, இட்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ ஆனால் பெக்ஸ் வந்து இதில் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஏன்னா கேப் வந்து அதிகமாக இருந்ததுனால இப்படி இன்கம்ப்ளீட்டாக சில பெக்ஸ் இருக்கு. ஸோ லாஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 பெக்ஸ் த்ரெட் கேப் ஆஃப் 3. ஸோ 8 பெக்ஸ் 8ன்றதுனால ரொம்ப சிம்பிள். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 1 2 3 4 5 6 7 8. கேப் வந்து 3ன்னு சொல்லியிருக்காங்க. கேப் 3க்கு மார்க் பண்ணுவோமா. 1ல இருந்து கேப் 3னா 1 2 3, அப்போ 4ல வரும். ஸோ 1ல இருந்து 4. இது அதுக்கப்புறம் நம்பர்ல பார்க்க போறோம். 3rd நம்பர்ல மார்க் பண்றோம். ஸோ 4th இருந்து 3rd நம்பர் 5 6 7. ஸோ 7க்கு மார்க் பண்ணோம். 7ல இருந்து 3rd நம்பர் 2. 2ல இருந்து 3rd நம்பர் அப்படின்றது 5. 5ல இருந்து 3rd நம்பர் 8. 8ல இருந்து 3rd நம்பர் 3. 3ல இருந்து 3rd நம்பர் 6. 6ல இருந்து 3rd நம்பர் 1. ஸோ இந்த பிக்சர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.